வெல்கம் டு லவ்குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் லவ்குரு பேசுகிறேன். இது என்னோட ஃபோன் கன்சல்டேஷன் கிளையண்ட்டோட ஸ்டோரி. அவங்களும் அவங்க லவ்வரும் 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக தலைவன் வீக்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த 6 மந்த்ஸாகவே அவர் ரொம்ப கெஞ்சிட்டும் அழுதுட்டு அவங்க பார்ட்னர்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்க பார்ட்னரை ரொம்ப ஒஸ்ட்டாக சேஸ் பண்ணியிருக்காரு. அவரே அதை கிளியராக சொல்கிறாரு. ஃபைனலி இப்போ தலைவி பிரேக்கப் சொல்லிட்டாங்க. இப்போ என்கிட்ட ப்ரோ அவங்க இல்லைனா நான் செத்துருவேன், ப்ளீஸ் அவங்களை எப்படியாவது லவ் பண்ணீங்கன்னு சொல்லி என்னை காண்டாக்ட் பண்ணார். ஸோ கைஸ், டுடே நம்ம ஆஃப்டர் பிரேக்கப்க்கு அப்புறம் எப்படி நம்மளோட லவ்வரை வேகமாக நம்மக்கிட்ட சேஸ் பண்ணி வர வைக்கிற பற்றியான டெக்னிக்கை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கைஸ், மெயின் ஐடியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் ஐடியா ஒன்று நிறைய வாட்டி சொன்னது தான், ஸ்டில் ஒரு வாட்டி திரும்பவும் சொல்லிடுறேன், சரியா? ஸோ ஆல்ரெடி இவர் லாஸ்ட் எண்டிங்கில் ஃபுல்லாக ரொம்ப கம்ப்ளீட்டாக சேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் ஓவராலாக சேஸ் பண்ணால் தான் இவர் வீக்கில் லோயர்னு தெரிஞ்ச பிறகு அந்த பொண்ணு பிரேக்கப் சொல்லிட்டு போயிருக்கு. பட் தலைவன் என்ன பண்ணிட்டான்னா, பிரேக்கப் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப நாளாக சேஸ் பண்ணிட்டே இருந்தார். ஆல்ரெடி தலைவன் வீக்கில் லோயர் வேலையும் தான் பிரேக்கப் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் இன்னும் அதை விட லோயர் வேல்யூ, அப்போ இவனை பிரேக்கப் பண்ணது 100% கரெக்டானு சொல்லிட்டு அவங்க பார்ட்னர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை நான் கண்டிப்பாக அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ண போகிறேன், எங்கள் வீட்டில் டாடி மம்மி என்ன சொல்கிறாங்களோ அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒரே உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவரோட இஷ்யூவை கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை, திரும்பி வந்துடுவாங்க, நோ கான்டாக்ட் மட்டும் போங்க, போயிட்டு நான் சொல்கிற மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். பட் என்னோடய பார்ட்னர் எவ்வளோ நாள் வருவாங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்டார். நான் என்ன சொல்லிட்டு அவர் இஷ்யூலாம் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி 1 மந்த்துக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஸ்டில் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இன்னும் கம்மியாகவா, எப்படியாவது அவங்க இன்னும் வேகமாக என்கிட்ட வரக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். ஃபைன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் யோசிச்சுட்டு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொன்னேன். அது என்ன ஐடியா அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, டைரெக்டாக அவங்கள நோ கான்டாக்ட் போக சொன்னேன். ஸோ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும், நோ கான்டாக்டில் ஜென்ரலாக 3 ப்ராசஸ் நடக்கும். இப்போ ஆல்ரெடி என்னன்னா, நீங்கள் வீக்கு லோயர் டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்க, உங்க கூட கல்யாணம் பண்ணோம்னா லைஃப் நல்லாவே இருக்காதுன்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து நோ கான்டாக்டில் ஃபஸ்ட்டு நியூட்ரல் மைண்ட் செட் போவாங்க. இது ஃபஸ்ட் ப்ராசஸ். அந்த நியூட்ரல் மைண்ட் செட்லேருந்து அடுத்து பாசிட்டிவாக மெமரிஸ்லாம் போகும். செகண்ட் மைண்ட் செட், அந்த பாசிட்டிவ் மெமரிஸ்லேருந்து அடுத்து உங்களை மிஸ் பண்ணுவாங்க. தேர்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நோ கான்டாக்டில் 3 ப்ராசஸ் நடக்கும். இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், 3 ப்ராசஸ்: நெகட்டிவ் டு நியூட்ரல், நியூட்ரல் டு பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு உங்களை மிஸ் பண்ணுறது. இந்த 3 ப்ராசஸும் முடிஞ்சால் தான் உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, மேலே ஐ பட்டனில் நோ கான்டாக்ட் உள்ள ப்ராசஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 3 ப்ராசஸும் உங்களோட இஷ்யூவில் நடக்கிறதுக்கு 1 மந்த்துக்குள்ளே ஆகும்னு சொல்லி நான் கிளியராக சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நெகட்டிவ் டு நியூட்ரல், நியூட்ரல் டு பாசிட்டிவ் போகிறதுக்கு பதிலாக நான் சொல்லித்தரப்போகிற ஐடியாவில் என்ன பண்ண போகிறோம்னா, நெகட்டிவ்லேருந்து டைரெக்டாக பாசிட்டிவ்க்கு ஜம்ப் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒன்ஸ் அவங்க பிரேக்கப் சொன்ன பிறகு நீங்கள் டைரெக்டாக நோ கான்டாக்ட் போகாமல் அவங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஏன் ஃபஸ்ட்டு என்னை லவ் பண்ண, என்கிட்ட என்ன பிடிச்சிருந்துச்சு, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக உங்களை பற்றியோ இல்லை ரிலேஷன்ஷிப் பற்றியோ பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட கொஸ்டின் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா டைரெக்டாகவே அந்த 10 to 15 மினிட்ஸ் உங்களை பற்றியான, உங்களோட பழைய ரிலேஷன்ஷிப் பற்றியான அந்த பாசிட்டிவான மெமரிஸ் தான் அவங்க மைண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிடுவாங்க, இன்ஸ்டன்ட் நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்காமல் உடனே உங்களை பற்றியும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியும் பாசிட்டிவாக அவங்க மைண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் போனீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே உங்களை டைரெக்டாக பாசிட்டிவ்லேருந்து உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, வேகமாக உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு 30 டேஸ் சொன்னது இப்போ ஒரு 15 டேஸ், ஒரு 20 டேஸ்க்குள்ளேயே வேகமாக உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் நாம் நெகட்டிவ் டு நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு போய் நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து பாசிட்டிவ் வரக்கு பதிலாக டைரெக்டாக உடனே நெகட்டிவ் பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக பாசிட்டிவ் மெமரிஸ்க்கு வந்துட்டோம். இது டயத்தை ஷார்ட்டாக வேகமாக கம்மி பண்ணிடும். இந்த ஐடியாவை நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே ரொம்ப பாசிட்டிவ்னஸை தூண்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு விடிய பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிரும். 15 மினிட்ஸ் எனஃப் கைஸ் அவங்கள்ட்ட பாசிட்டிவிட்டியை தூண்டுறதுக்கு. அதுக்கு மேலே தயவுசெய்து ரொம்ப பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி எதுவும் பண்ணி மொத்தமாக கெடுத்துறாங்க. ஸோ கைஸ், இதான் அந்த ஐடியா. டைரெக்டாக நோ கான்டாக்ட் போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பாசிட்டிவ் அவங்கள பற்றியோ உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றியும் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க மைண்டு உங்களை பற்றியான பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நோ கான்டாக்ட் போனீங்க அப்படின்னா அவங்க வேகமாகவே உங்களை கான்டாக்ட் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ கைஸ், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பார்ட்னரை வேகமாக லவ் பண்ண வச்சுக்கோங்க. ஃபைனலி கைஸ், நீங்கள் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஆல்ஃபா காதலனை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஆன்லைனில் வைக்கிறோம். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லவ்குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம்.
சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.